செந்தமிழன் சீமான் அவர்களுடைய முயற்சியால் நாம் தமிழர் கட்சி கொடுத்த சின்னமான ஏர்களப்பை உழவன் விவசாயி சின்னம் தற்பொழுது வாக்குப்பெட்டியை நோக்கி நகர்ந்திருக்கின்றது. நிச்சயமாக 1லிருந்து 3 இடத்திற்குள் தொடர்ச்சியாக எல்லா பகுதிகளுக்கும், அதாவது ஒரு 60லிருந்து 75% தொகுதிகளில் அது பிடித்திருக்கின்றது. இதை குறித்தான முழு காணொலியாக இருக்கும். தமிழே குரல் வலைவலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். செந்தமிழன் சீமான் அவர்கள் 2016 தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஈடுபட்டு 2026 இந்த வருடம் வரை தொடர்ச்சியாக பல்வேறு இன்னல்களுக்கு இடையே நாம் தமிழர் கட்சி என்ற இந்த கட்சியை மிகப்பெரிய அளவிற்கு கட்டமைப்பை விரிவு செய்திருக்கின்றார். அதனுடைய மாபெரும் பலனாக நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்ததுதான் அந்த கட்சியின் சின்னமான ஏர்களப்பை உழவன் விவசாய சின்னம். இந்த சின்னத்தை மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கும் விதமாக பல இடங்களில் தேர்தல் பிரச்சாரங்கள் நடந்து வருகின்றன. மக்கள் மனதில் இதற்கு முன்பு இருந்த திராவிட கட்சிகளின் சின்னங்களை அழித்து மக்கள் மனதில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஏர்களப்பை உழவன் விவசாய சின்னத்தை பதிய வைக்க வேண்டுமென்ற நோக்கத்தோடு தமிழ்நாடு முழுவதும் மக்களிடத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களிடத்தில் தொடர்ச்சியாக சீமானவர்கள் தங்களுடைய கொள்கையை பதிந்து வருகின்றார். அந்த அடிப்படையிலேயே அனைத்து தொகுதிகளிலும் உள்ள வேட்பாளர்களும் செயல்பட்டு வருகின்றார்கள். இதில் தேர்தல் ஆணையம் நமக்கு செய்யக்கூடிய ஒரு சில விடயங்கள் இருக்கின்றது. அதாவது நாம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநிலத்தின் கட்சியாக இருப்பதால் முதலில் வரக்கூடிய 1லிருந்து 4 வேட்பாளர்கள் பட்டியலில், அதாவது அந்த சின்னத்தின் பட்டியலில் நம் சின்னம் இடம்பெற வேண்டும். பெரும்பாலான தொகுதிகளில் 1-2 என்று நம்முடைய தொகுதி சின்னம், அதாவது ஏர்களப்பை உழவன் விவசாய சின்னம்தான் வந்திருக்கின்றது. நிச்சயமாக மக்கள் அந்த முதல் பெட்டி, அதாவது வாக்குப்பெட்டியில் இருக்கக்கூடிய அந்த முதல் பெட்டியில் இருக்கக்கூடிய சின்னங்களை அதிகப்படியாக பார்த்து வாக்களிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். பிரபலமான சின்னங்களை தவிர்த்து ஏர்களப்பை உழவன் விவசாய சின்னத்தை நிச்சயமாக மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் இந்த முறை தேர்தலில் என்பது மாற்று கருத்தே இருக்க முடியாது. அந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய முகமாகவே மாறி இருக்கின்றது அந்த ஏர்களப்பை உழவன் விவசாய சின்னம் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது. மிகப்பெரிய அளவிற்கு மக்களிடத்தில் இந்த சின்னத்தை கொண்டு போய் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களும் மேலும் உறுப்பினர்களும் மேலும் சாதாரண தொண்டர்களும் மேலும் அதில் பணியாற்றக்கூடியவர்கள், விரும்பியவர்கள், ஆதரவளிக்கக்கூடியவர்கள் என்று தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்கின்றார்கள். மக்கள் மன்றத்தில் இந்த சின்னம் தெளிவாக தற்பொழுது பதிவாகி இருக்கின்றது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நிச்சயமாக வருகின்ற 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை நாம் தமிழர் கட்சி பெறும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. மாபெரும் வெற்றியாக இருக்கும். ஏனென்றால் இதற்கு முன்பு எல்லா தேர்தல்களிலும் ஒவ்வொரு சின்னத்தை மாற்றி கொடுத்து மிகப்பெரிய அளவிற்கு நாம் தமிழர் கட்சி அலக்களிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முறை ஒரு நிலையான சின்னத்தை கொடுத்ததால் தைரியமாக மக்களிடத்தில் கொண்டு போய் அந்த சின்னத்தை சேர்க்கக்கூடிய தார்மீக பொறுப்பை ஏற்று அதில் இருக்கக்கூடியவர்கள் கொண்டு போய் சேர்த்து கொண்டு இருக்கின்றார்கள். முதல் 3 இடங்களில், முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் என்ற முதல் 3 இடங்களில் தொடர்ச்சியாக பல பகுதிகளில் நாம் தமிழர் கட்சியின் சின்னமான ஏர்களப்பை உழவன் விவசாய சின்னம் இருந்து வருகின்றது. மேலும் சில தொகுதிகளில் 4 அல்லது 5வது இடங்கள் கூட இருக்கின்றது என்று கூறலாம். ஆனால் நிச்சயமாக முதல் 4 இடங்களில் 90%, 95% அனைத்து தொகுதிகளிலும் நம்ம ஏர்களப்பை விவசாய சின்னம் பதியப்பட்டிருக்கின்றது வாக்குப்பெட்டியில் என்றுதான் கூற வேண்டும். நிச்சயமாக இது ஒரு மாபெரும் வெற்றியை நாம் தமிழர் கட்சிக்கு பெற்று தரும் என்பதை உறுதியுடன் கூறிவிட்டு மீண்டும் நல்லதொரு காணொளி உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.